உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்குறக்க, அதாவது தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஆடி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு, அதாவது தமிழுக்கு குரோதி வருஷம் ஆடி மாதம். இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார், உங்கள் பரிகாரம் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, உங்களுடைய பலன்கள் என்ன, இந்த ஆடி மாதத்துடைய மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு ராசினருக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடுள்ளதுங்க. இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையில் கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் முதலாவது வர வீடு மேஷராசிங்க. மேஷராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையில் பார்க்கும்பொழுது செவ்வாயை ராசி அதிபதி கொண்டவர். செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம். அதாவது எந்நேரமும் கலகலப்புடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கலகலப்பு வைக்கக்கூடிய ராசி. எதிலையும் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவர். ஆவான்னு ஓடுவாங்க, ஒன்றுமே இருக்காது. ஸ்பீடாக இருப்பாங்க, கடைசியில் எந்த வேலையுமே ஆகாது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து செஞ்சாங்கனாக்க மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த ஆடி மாதம், ஆடி மாதம் வந்ததும் ஆஹா குடும்பத்தையே ஆட்ட போதுரா, ஒரு ஆண்டா ஒரு ஆடியாங்கிறாங்க. இப்போ ஒரு ஆண்டு போகிறது சமம் ஒரு ஆடி மாதம். ஆடி மாதம் என்றாலே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறதான் சொல்லக்கூடியது. இந்த ஆடி மாதத்தில் நம்ம மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்க பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் கொடுத்துருங்க. லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதலையும் ஏற்படுத்துகின்ற ஒரு லைக். உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ அது கமெண்ட் பாக்ஸாக தெரியுங்க. நல்லா இருக்குது, இல்லை இன்னும் ஸ்லோவாக சொல்லணும், இல்லை கொஞ்சம் இன்னும் எப்படிலாம் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சில விஷயங்கள் நம்முடைய குறைகளை திருத்திக்கலாம், அது உங்கள் மூலயமாக அது நடக்கட்டும். ஓகே, மேஷராசியை பொறுத்தவரையில் பார்க்கும்பொழுது எப்போவுமே சுறுசுறுப்புனாவே அது மேஷராசிங்க. ஒரு இடத்துல சும்மா நிற்க மாட்டாங்க, பேச்சு வாய் சும்மா இருக்காது, ஏதாவது பேசிக்கிட்டு ஜாலியாக கலகலப்பாக இருக்கக்கூடிய கிரகம் மேஷராசி. இந்த மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் பல வகையிலும் எதிர்பார்த்த உதவி கிடைக்க இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும். உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்கி ஒத்தி சாதித்யம் அதிகரிக்கும் மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க. தொழில் எப்படி இருக்க போகிறது மேஷராசி என்பதை பொறுத்த வரைக்கும், இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் ஆட்டம் ஆரம்பம். ஆடியினுடைய உச்சம். எப்போவுமே ஆடி மாதம் என்றாலே ஒரு ஜாக்கிரதையை முன்னெச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். ஆடி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணக்கூடிய மாதம் இருக்குதுங்க. அப்போ இந்த தொழில் 10ஆம் இடம், ஜீவனஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில், உங்கள் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் என்பது அதாவது மகர ராசியாகும். மகர ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த தொழில் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்க பற்றி இருக்கோ அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாக இருக்குதுங்க. பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிக்க போகிறாங்க. செயல்திறன் அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டு பெற போகிறீங்க. இந்த அடுத்தது குடும்பத்தில் பார்க்குறோம். இப்போ 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உங்களுக்கு 2ஆம் இடமான சுக்கிரன் உங்களுடைய பார்வை எப்படி இருக்க போகுது. அப்போ உங்கள் வீட்டுக்கு 2ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய பார்வை எப்படி இருக்க போகுது பற்றி பார்க்க இருக்கிறோம். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லிபடி இருப்பார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த தேவையான பணிகளை கவனிக்க போகிறீங்க. பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது. ஆடி மாதனாவே அம்மனுக்கு சிறப்பான மாதம். எல்லா கோவிலுக்கும் திறந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம். பெண்களுக்கு பொத்தி சாதித்யம் அதிகரிக்க இருக்குதுங்க.
பயணங்களின் போது கவனம் தேவை. வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு பிடிக்க போயிடுது. சினிமா போன்ற கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. நிதானமாக இருப்பது நல்லது. புத்திசாலித்தால் எதையும் சமாளிக்க போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லதுங்க. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண போகிறீங்க. இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அரசியல் துறையினை பொறுத்தவரை பார்க்கும்போது சாமர்த்தியமான உங்கள் செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்க இருக்குதுங்க. அதனால் கௌரவமும் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். புதிய நபருடைய அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மை உண்டாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். திறமை வெளிப்பட இருக்குதுங்க. ஆசிரியருடன் நல்ல உறவு ஏற்பட இருக்குதுங்க. பெற்றோர்கள் ஆதரவாக இருக்கப்படுங்கள். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு, போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இதில் முதலாவது நட்சத்திரம், மேஷராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணியுடன் செயலாற்றக்கூடிய அன்பார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளித்தர இருக்கிறார். உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடிக்க போதுங்க. முக்கிய பிரமுடைய அறிமுகம், அவர்களால் உதவியும் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்ப போகிறாங்க. பகைகள் விலகும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. பரணி நட்சத்திரம், இரண்டாம் நட்சத்திரம் பரணியில் பிறந்தவங்க தரணி ஆளக்கூடியவர்கள். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க இருக்குதுங்க. கடன் பிரச்சனை தொல்லைகள் தராத இருக்குதுங்க. போட்டிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். உழைப்புக்கு பலன் கிடைக்க இருக்குதுங்க. உங்கள் மீதான மதிப்பு உயரும். சக தொழிலாளரிடம் நினைத்ததை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவது காரிய வெற்றிக்கு வழி உண்டாகுங்க. இந்த மாதம் எதிர்பாராத செலவெல்லாம் இருக்க போகுதுங்க. கொஞ்சம் பார்த்துருங்க. அடுத்த நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரம், மேஷராசியில் மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். 1ஆம் பாதம் முடிய மேஷராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும். அன்பார்ந்த கார்த்திகை நட்சத்திர நேயர்களே, இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகள் தீரும் மனம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாக இருக்குதுங்க. பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க போகிறாங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குதுங்க. தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுகிறாங்க. இப்போ இதில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அதாவது மேஷராசியை பொறுத்தவரையில் பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு மேஷராசிக்கு கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள், முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கடவுள் என்று சொல்லுவீர்கள். முருகப்பெருமானை அனுசரித்தும் வழிபட்ட வாரங்கள் எல்லா விதத்திலும் நன்மை பயக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் சிறப்பாக இருக்க போதுங்க. ஆடி மாதனாவே அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், அம்மனை வழிபடுதல் இந்த மாதிரி இருக்கும். அம்மனையும் வழிபட்ட வாரங்கள், உங்களுடைய குலதெய்வத்துக்கு வழிபட்ட வாரங்கள் எல்லா விதத்திலும் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் மாதமாக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. இந்த நேரத்தில் இதுவரைக்கும் மேஷராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை பொறுமையாக கேட்டது ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த ஒரு நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.